Friends, vanakkam, welcome back to Sanshree's channel. This is Raji. ஸோ நாம் இன்றைக்கி நெய்யுருண்டை அந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ சரியான பக்குவத்தில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் கடாயில் வந்து நம்ம பாசி பருப்பை சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் இன்றைக்கி குவான்டிட்டி 1 kg எடுத்துருக்கிறேன். நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ பேர்ன் ஆகாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறணும், அது நமக்கு பருப்பு நல்லா ஆறணும். ஸோ நல்லா ஆறின பிறகு நம்ம மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி திரித்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக பட்டு போல் நம்ம திரித்து வச்சுக்கணும். நீங்கள் திரிக்கும் போது நல்லா சாஃப்டாக திரிக்கணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி 1 கிலோ பாசிப்பருப்புக்கு 1 கிலோ சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபைன் பவுடராக திரித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு குவான்டிட்டி. பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த சேம் குவான்டிட்டி அதே அளவு நம்ம சுகர் எடுக்கணும். அதையும் பவுடர் ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ அந்த மாவை எடுத்து நம்ம நெய் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ மாவை எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம நெய் உருண்டை செய்யலாம். ஸோ நெய் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு தாளித்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ முந்திரி பருப்பு நல்லா சின்னதாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ முந்திரி பருப்பை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை மாவில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டே நமக்கு நெய் தான். ஸோ ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா ஹீட் பண்ணணும். ஸோ அந்த நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம மாவில் ஆட் பண்ணணும். அது நமக்கு ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு பொங்கி வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போர்ஷன் மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம அதை உருண்டை பிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நெய் ரொம்ப ஹீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். பிடிச்சோன்னா கையில் சுற்றும். அதனால் நம்ம கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம அதை பிடிக்கணும், உருண்டையாக பிடிக்கணும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஹீட் பண்ணி மாவில் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு உருண்டை உடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. 2 இன்க்ரீடியண்ட், சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான். பாருங்கள், நெய் உருண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தீபாவளி ஸ்வீட் நீங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Bye bye. Thank you.